ஹலோ வணக்கம். இலங்கை மட்டக்களப்பு ஊர்லேருந்து யூடியூபர் ஐபிஎலோ. என்ன பாடுறோம், சுகமாக இருக்கிறீங்களா? இப்போ எங்களோட பக்கம் காலையில் வந்து அவ்வளோ சீராக இல்லை, மோசமாக இருக்குது. எப்படியான ஒரு தன்மையாக இருக்குது எங்களோட கிராமம்ன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ரைட், பாருங்கள் நண்பர்களே, எப்படியான பாடண்டு கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 5 மீட்டருக்குலாம் நிற்கிறோம். புதிய வெளிச்சங்கள் தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் வந்து சில இடங்களில் வந்து இருட்டாக இருக்கும். இப்போ டெக்டரில் கொஞ்சம் டெக்டரில் ஆக்கள் ஏற்றி இறக்குறாங்க. நினைக்கிறேன் என்சியில் டெக்டர் ஏற்றி இறக்குறாங்க. அங்கே போட்டும் ஓடுது, என்சியில் போட்டும் ஓடுது. காசு இல்லையா, காசு இல்லை, ஃப்ரீயாக தான் ஓடுது. சும்மா இருந்து ஓடுறதுனா கஷ்டம் தான். நம்ம என்ன எங்கே போயிட்டு பாருங்க பாருங்க எம்சிஆர் ஆக்கில் விடுறாங்க. இந்த வேறுபடுது காலில் இருந்து சாப்பிடாம கொள்ளாமல் 6 மணிக்கு மக்கள் சேவை செஞ்சு வந்துருக்காங்க. மலைக்குள்ளையும் கொட்டுற மலைக்குள்ளையும் தண்ணிக்குள்ளையும் பாருங்கள். இவர் தான் இந்த சுப்பாசிங்க. இவர் தான் இந்த இவரை கெட்டு தான் வேறணும் இறங்கணும் எல்லாம் செய்யணும். இவரை தான் பாருங்க. வணக்கம். ஏறி தாங்க போகணும். பாருங்கள், நம்மளும் முழுக்க பயணம் செய்வோம். ரைட், ஓகே. இருக்கே வேணும் தலைவர். அதில் கயாச்சி போடுதுன்னு ஓகே. கொஞ்சம் உயர்த்துறதுக்கு தூண்டு கரையில் போட்டு ஈஸியால் விடுறானே இல்லை. உயர்த்தினமெண்டா படத்துக்கு டாக்கில் வச்சு ஏற்றலாம். அப்படியே அதை உயர்த்தி செடலாக்கி எடுத்தமெண்டா சாமான இறக்க ஏற்ற வசதி. வரட்டும் வரட்டும். என்ன கத்துறாவும் நாலு பிடிச்சி வரும். பாருங்க, மக்களுக்கான உதவி செய்ய தேவையில்லை. மக்களே வளர்த்த குண்டுகளை போட்டு சுடலாக்கி எடுத்தா உயர்த்தி எடுத்தா ஆக்களை சாமான இறக்கி ஏற்றலாம். போட்டு போடுவது தானே. போட்டு அங்கால போட்டு காசு அங்கே நிற்கிறாங்க. மழை பெய்ய ஆரம்பிக்குது. அடுத்த மழை இந்த கோயில் இவ்வளோத்தையும் உயர்த்தினாங்க. என்னென்னு சொன்னால் அந்த கோயில் சுற்றி வளைச்சி உயர்த்தப்படணும். என்னென்னு சொன்னால் அது யாரையும் உதவி தேவைப்படாதான், அவங்க மக்களே செய்வாங்களாம். அதுக்குரிய அனுமதி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. ஏன்னா நாங்கள் இப்போ போட்டில் ஆக்களை வடத்தை வச்சு ஏற்றலாம், இறக்கலாம். சாமான் கடைக்கு வர சாமானில் இறக்கி ஏற்றலாம். நாங்கள் துண்டு கல்லுகளை போட்டு நாங்கள் உயர்த்தி எடுப்போம். ஆனால் கமிஷனர் எம்சிஆர் சொல்கிறாங்க ஆற்றை பிடிக்கிற இடத்த பிடிக்கிறேன். என்னம்மா என்னம்மா இருங்க, அதில் மாறிடுங்க. நீங்கள் மாறிடுங்க, அதில் மாறிடுங்க, அதில் இருங்க. நீங்கள் இருங்க, கவனம் இருக்கும். மூத்த கொஞ்சம் காட்டுங்க. சரி சரி யாரு ஓராளை வந்துருக்குறாங்க. கதிரை கீழே வச்சுட்டா அகலே வரணும். தம்பி தள்ளி தம்பி கதிரை எடுப்போம். சரியா ரைட்டா கதியா வாடாப்பா. நீங்கள் மேலால் எடுங்க, எடுத்து வரேன். இவரங்க வர எந்த நேரத்தில் கிளம்பிட்டோம். புறப்படுறோமா? அப்படி 2 ஓடணுமா? பாருங்க, இவ்வளோ இருக்கத்தையும் மத்தியிலையும் ஒரு ஆள் வராள் சைக்கிள் ஓடி வராரா. இங்கே வாங்க, தள்ளி வாங்க. பாருங்க, இன்னமும் இல்லாமல் மூஞ்சி ஆடுது. என்ன அவருக்கு இன்னும் விட மூஞ்சி ஆடுது. பாருங்க, மக்களை பாருங்க. வேலையை போராட்டம்
அங்கால போகிற ரோட் வந்து திருப்பரந்தூர் அடுத்த கிராமமா அந்த நேரத்தில் பக்கத்தில் போய் பாருங்க. அது வந்து திருப்பரந்துரை போகிற என்ன கடையில் தண்ணி தான் பாருங்க எங்கே நிற்குது தண்ணிக்கு 3-4 நாளைக்கு இந்த பக்கம் ஆட்டோலாம் கொண்டு வரையில. இப்படி பாட்டு ஆடுக்க போய்தான் அந்த பண்டை குழால் மாண்டது குழால் மாண்டது பாட்டு எடுக்க போயிட்டான். தண்ணியை பாருங்க எவ்வளோ நிற்க. மழை பெஞ்சு கொண்டு இருக்குது, நாங்களும் வீடு எடுத்து கொண்டிருக்கோமா பாருங்க. என்ன சிவானா வெள்ளம் பார்க்க வந்தா தண்ணி அளவை பார்க்குறேன் மீட்டரை கொண்டு வந்து என்ன இப்போ இங்கே 2-3 நாளைக்கு சத்தம் கூட இல்லை இங்கே பக்கம் பாருங்க சிவான் பாருங்க சாப்பாடுகளை எல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலையை போகிறார்கள். ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணி போட்டு போட்டில் போகிறாங்க. போட் அண்டா இருக்குது, அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக போட் போட்டுருக்கு. நாங்களே தள்ளு குமாரன் தள்ளுங்க, குமாரன் தள்ளுங்களேன், பிடிங்க வாகனத்துக்குள்ள வந்து இந்த மழை டைம்ல வந்து வாகனங்கள் கொஞ்சம் தடை கொடுக்கறது. வாங்கண்ணே கேரு குமாரண்ண வாங்களேன். என்ன சரி வராது, இறங்கணும் ஃபீல்டுக்கு. என்ன கட்டியாளுக்கு அப்புறம் கலர்ண்ணா போயா ரைட். ஓகே இது என்ன ஒரு மட்டும் கையுமா நினைக்கிறீங்க? நுழம்புக்கா என்னத்துல போறீங்க? வருதா தெரியல, போட்டு அங்கே வைத்தாங்களா? இருங்க பாப்போம். 6 நடந்தும் போகலாம், ஆனால் தனியாக போகக்கூடாது. தனியாக புனாரி என்றோம். என்ன சார் போயா சார்? இது எங்களோட பீச்சுக்குள்ள ஜிஎஸ் தான். பாருங்கள், மழை வெயில்னு பார்க்க மாட்டேன், களத்தில் இறங்கி சிறப்பாக சம்பவம் பண்ணுறாரு. சார் வணக்கம் தலைவர். என்ன பாடு?
தண்ணிக்குள்ளேயும் பாருங்கள் செயற்பாடுகள், மக்களுக்கான சமூக சேவை பற்றாளர்கள் களத்தில் இறங்கி வைக்காமல் வாயால் சொல்லுவாங்க சில பேர் வாயால் அண்ணன் வள சொல்கிறேன் அந்த தகுந்தம் இல்லாமல் இறங்கி களத்தில் இறங்கி நிற்கிறாங்க பாருங்கள் நேர்த்தியாக. அப்படி முழங்கால் கிட்ட போகுதாக்கும் என்ன பெரிய வாகனம் போகலாம் போல. ஓ பஸ் நோம்பலாக போகலாம், சின்ன வாங்கினாலும் கஷ்டம். நீங்கள் என்ன மீடியா கூட என்னது யூடியூப் ஏபி மேலும் நடிக்கிங்க வரும். ஹலோ ஓ சொல்லுங்க. உங்களோட ஜிஎஸ்ஆ காணுது ஆட்டை கொடுத்தான். ஓ பைக் போகல, அது பைக் போகல, அது நடந்து போங்க. இல்லை நடந்து போங்க. நடந்து நல்லா வரலாமா? ரைட், நாங்களும் களத்தில் இறங்கிட்டோமா? பாருங்கள் எவ்வளோ திணிக்கும் தண்ணி. இன்னும் இருக்கா? இன்னும் மங்காளையும் இருக்குது. தண்ணியின் வேகம் கொஞ்சம் கூட தான் ஓடுதான். இப்போ என்ன தண்ணிண்டா, இது ஊர் தண்ணி, மற்றது காட்டு தண்ணி, மற்றது வந்து உன்னிச்சக்குள்ள தண்ணியா. இந்த 3 தண்ணியும் ஒருமிக்க பாஸ் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ இவ்வளோ தண்ணி இப்போ ஒரு லைனெல்லாம் போகணும். ஒரு வருஷத்தான் இருக்குது இவ்வளோ தண்ணியும் போகிறதுக்கு. அதான் இவ்வளோ சிக்கப்படுறது காரணம். இப்போ 2 வழி என்னால் இருந்தால் தன்மை விழுந்துற தூரத்துக்கு இருக்காது. எப்படி வேணா இப்படி ஆயிட்டு என்ன வேலையா? எங்கே போவேனே பாருங்க. இവിടത്തെ முழங்கால் வரையும் இருக்குதான் பாருங்க. இവിടത്തെ முழங்கால் வரையும் இருக்குது. சொரியெல்லாம் போகிற போக்க பாருங்க, கடுமையாக தான் சொறி போகுதான். ரைட்டு, இവിടத்தில் வந்து முழங்கால் வரையும் நிற்கிது பாருங்க. சொறி போகிற போக்க பாருங்க. சொறி கடும் போக்கு தான் போகுதா. பாருங்க அந்த கட்டை பாருங்க, கட்டுக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிறது. இந்த போட்டு இந்த ஓடுது கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓடுது. மற்ற இந்த எம்சிஆல மிஷின் போட்டிருக்கிறாங்க. ஓ எங்கே வேணும் சொறியை பிடிச்சி காட்டலாம்னு பார்க்குறேன், சிக்குது இல்லை. கொஞ்சம் வேகமாக தான் போகுது சொறி. மழையும் பெஞ்சு கொண்டு இருக்கு. தூத்தல் மழையாக இருக்கா? தூத்தல் மழையாக இருக்குது. அதனால் அந்த தண்ணி கேமராவில் படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களோட காலம் தானே, பெய்கிறது நிற்கிறது வேறமாக கிடக்குது. சொறி காலுக்குள்ளே ஏகப்பட்ட சொறி ஓடி கொண்டு இருக்குது. இது மட்டும்தான் இடத்துல திடலாக இருக்குது. அந்த ஏப்போஸ் இது பழமையாக வாராக்களை தெரியும். இடத்துல மட்டும்தான் திடலாக இருக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ஓட்டம் மாதிரி பார்ப்போம். கிட்ட உடனே உலகம் தெரியும். பாருங்க ஏப்போஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியா.
முதல்ல ஒன்று வந்தது ஒரு 15 அடிக்கிட்டே இருக்கும். அது முதல்ல ஒரு தான் வந்தது. இந்த கதையை கதைக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது வானம். பாருங்க எவ்வளோ தண்ணி நமக்கு அந்த கொடுக்கணும் கொடுக்க இல்லை. போட்டில் பறந்துட்டேன்னு தான் போகலாம். முன்னுக்கு இருக்கிற காணியெல்லாம் பாருங்கள். இந்த கடை காணியெல்லாம் இந்த வளவெல்லாம் தண்ணி தான். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணிக்கு தண்ணி உண்டு. இன்னும் கூடும், இன்னும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உயர்த்திச்சிங்க. அந்த பூலை பாருங்கள் எவ்வளோ உயர்த்திச்சிருக்காங்க. என்ன எங்கே பயணம் வெள்ளவாகையா? வணக்கம் வணக்கம். இது என்ன முகத்தில் ஐய வச்சுக்கொண்டுக்கு என்ன விளக்கம்? அவரே வச்சு தான் கொஞ்சம் இறக்கி வரணுமா? அப்படி சரி வராது. என்ன எங்கே போயிட்டு எடுக்க கடைசியில் எடுக்க மாட்டோம். பாருங்க அப்படி எவ்வளோ நீட்டாக எல்லாம் கழுவுப்பட்டு இருக்கண்டு ஏரியா.
இதுதான் நம்மளோட கிராமத்துக்கு செல்லும் ஆரம்ப வீதியா விபுலானந்த வீதி தான். இது ஒன் வே அங்கேருந்து தான் வரலாம், இங்கேருந்து போயிடாது. இப்போ தண்ணியால் மறுபடி கொண்டு வருவாங்க. இப்படி ஒன் வே சதிக்காக இருந்தால் எழுதுவாங்களாம். போகுதாப்பா தண்ணி நார்மலாக பைக்குனா போகலாம், பதியாக போயிட்டு வர்றாங்க. எங்கே பயணம் ராய்தா பார்த்துட்டு வாங்க. ஓ நார்மலாக போகலாம். என்னண்டு போட்டும் போடுது, மற்றது டெக்கரும் இருக்குது. இங்கே பாருங்க மாங்காய் இப்போ நானுங்க கவனிச்சிருக்கேன். சரிங்களா எவ்வளோ மாங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கான். இந்த பாருங்க மாங்காயோட பொடியால் முஸ்பாதியாக இப்போ ஓடித்திடுறாங்களா. இப்போ அங்காளையும் இருக்குது, அங்காள துண்டும் இருக்குது. இது நாங்கள் முன்துண்டு, அது பவுனாதி பக்கம் போகிற இந்த வளையிற படம் இருக்குது. அதையும் ஒரு பதிவாக போடுவோமா. பாருங்கள் பெரிய ஒரு வாழை கூட வந்து நிற்கிது வெயிட்டிங். இந்த வீடெல்லாம் கட்டுப்படுதா. வர்றதும் போகிறதும் இருக்கிறாங்க. என்ன செய்யுது பண்டண்டைக்கு தொழில் போராக்களுடைய என்னப்பாடு தான் கொஞ்சம் இருக்கும். என்ன கடும் பேரப்பா நடக்குது. கதை தொடர்படுது இல்லையா? அது லொக்க மனைக்கு நீ கரை பிடிக்கிற. ஓ போட்டு எடுக்கிறோம். எங்கம்மா எங்கே விட்டியா? சரியா இந்த பாருங்க சொக்கெட்டு மரத்தை பைங்களா. இதுதான் சொக்கெட்டு மரம். இவர் தான் அந்த ஏரியாவுக்குள்ளே ரவுடி என்று இங்கே வாங்க. ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் பயமுத்துற ஆட்கள் இவர் தான். வெளி ஏரியா கண்டா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அவதானம் உருக்கி மேட்டி வைக்கிறாரு. கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. என்ன மாதிரி எங்க பயணம் பயணம் இப்படித்தான். வெள்ளம் நாங்க வேலையை போக முடியல. சின்னாக்கள் வெள்ளத்தை காட்டிட்டு வீட்டோட இருப்போம். பாருங்க வெள்ளத்துக்கு நீ அங்கே நடக்கல. அங்கே பக்கம் போனா தண்ணி தான் போது. ஒரு சேர்ந்தம் இல்லை, போக்குவரத்து இல்லாம இல்லை. பின்னேரம் குறைஞ்சா பண்ணி குறையா உப்பாந்தி மட்டும் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம தண்ணி இருக்கு தானே பிரச்சனை. நம்ம வீட்டுல தண்ணி முடிஞ்ச தண்ணி வருது, குடிக்கிற தண்ணி இருக்கு, பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் இருக்க வாக்குறேன். சரி வாங்க பார்த்துட்டு வாங்க.
பாருங்க எப்படி என்று கழுவுப்பட்டு கிடக்குது ஏரியா ஃபுல்லாக கழுவுப்பட்டு கிடக்கு என்னையா வாழ என்னையா என்ன சொல்றா சரியான பிரச்சனை படுத்துறா ஆள் தண்ணியா நான் போட்டும் மிஷினும் ஓடுது டெக்கரும் ஓடுது நம்மளா போகலாம் நாளைக்கு இரவைக்கு இப்படி பெஞ்சுன்னு சொன்னால் கஷ்டம் தான் போட் மட்டும் தான் போகும் ஒன்று ஒரு கதை வந்துருக்காங்க பிறந்துருக்கு நாளைக்கு இல்லை உடனே தாடுத்த அப்புறம் எங்கே போகிறது இவக்கு ஒரு புறம்பா ஒரு வீடு போட்டு பார்க்கணும் சொல்லி போட்டு நின்றுவா நாம போய் நாயிட்ட கடி போட்டணும் இந்த விலங்கு எந்த தெரியுது இந்த உங்களோட என்ன எப்படி உங்களோட எப்படி இல்லை எவ்வளவுல பாருங்க வந்துட்டோம் நம்மளோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் மழையின் தாக்கம் இன்னும் இருக்குதான் இன்னும் இருக்குது சத்தங்களும் நம்ம விரிவாக பார்ப்போமா பாருங்க மலைக்குள்ளையும் இந்த ஊத்தடுக்கிறாங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா எம்பி ஆக்கல பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள தண்ணி இருக்காம அதையும் வீடியோ எடுக்க பண்ணிக்கிறாங்க என்னடா பண்ண இந்த கிளைமேட் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் ஆரோக்கியமாக இல்லை நடந்த வெளிச்சம் இல்லை இருட்டாக்குறாங்க നമ്മുടെ വീട്ടിൽ പോരണ്ട വരണ്ട ഇതാ എന്തെങ്കിലും പറഞ്ഞു ആളെ കാണുക മച്ചാ ஒருத்தரையும் காணல ஏரியாவுக்குள்ள எல்லாம் மழை தண்ணி அடங்கிட்டாங்க ஒரு பக்கத்தால் எங்கே போகிறது இங்கே வர ஒரு இடத்த இருந்து கொள்ள மாட்டீங்க நீங்கள் என்ன ஒரு இடத்த இருக்குன்னா கஷ்டம் தான் இந்த குடை வாக்கெல்லாம் பாரு என்ன பேக்குள்ள என்ன என்ன பேக்குள்ள என்ன என்ன கொஞ்சம் காணுங்க வேக கொஞ்சம் பாப்போம் என்னன்னு தண்ணியாங்கால ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஆக்கலை கொஞ்சம் காட்டுங்க எல்லாரையும் காட்டுங்க இல்லை பாருங்க இல்லை பாருங்க ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் தண்ணி மழையும் மழையில் காலநிலையும் நாங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்போம் எப்படி தண்ணியெல்லாம் இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு பறவை இருக்குன்றதை நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்போம் இது நாங்கள் பார்த்தது வந்து ஒரு பக்கம் தான் அதாவது நாங்கள் இப்போ டவுன்லேருந்து வார லைனை தான் நாங்கள் பார்த்துருக்கோம்
மற்ற பக்கம் வாசல் இருக்குது அங்கே வலையுறவு பக்கம் அதையும் நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போமா ஓகே பாய் சந்திப்போம்